ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். தீபாவளி பண்டிகை நெருங்கிட்டு இருக்குதுங்க. ஏற்கனவே நம்ம தீபாவளி ரெசிபீஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உளுந்து முறுக்கு செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரை கப் அளவுக்கு நான் முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன். தோல் நீக்கிய வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். இதை நாம் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரணும், உளுந்துடைய நிறம் லேசாக மாறணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், உளுந்து இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு, லேசாக நிறமும் மாறிடுச்சு, நல்லா வாசனை வருது. நான் இப்போ பிளேட்டுக்கு மாற்றி விட்டுறேன். நல்லா ஆற விட்டுட்டு இந்த உளுந்து நம்ம பவுடர் பண்ணணும். இந்த பேனுடைய ஹீட்லேயே நம்ம இந்த பொட்டுக்கடலையை லேசாக சூடுபடுத்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வறுக்க வேண்டாங்க, இந்த பேனில் இருக்கிற சூடே போதும். லேசாக சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொட்டுக்கடலை நல்லா சூடாயிடுச்சு. இதையும் நான் இந்த உளுந்தோடையே சேர்த்து விட்டுறேன். நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். வறுத்து ஆற வச்ச உளுத்தம்பருப்பு, அது கூடவே நம்ம 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் லேசாக வறுத்துட்டு சேர்த்து வச்சுருந்தோம். அதனால நைஸாக மாவு அரைச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. சப்போஸ் ரொம்ப கரகரப்பாக இருந்ததுன்னா நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா நைஸாக இருக்கிறதுனால நான் சலிக்கலை. இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த பவுலில் மாவு பிசைறீங்களோ அந்த பவுலுக்கு மாற்றி விட்டுக்கோங்க. நம்ம அரை கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருந்தோங்க. அரை கப்பு உளுத்தம்பருப்புக்கு 2.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கணும். நீங்கள் எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இல்லை அரிசி மாவு எடுக்கிற அதே கப்பில் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். சேம் கப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் உளுத்தம்பருப்பு எடுத்தேன். அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு தாங்க நான் எடுத்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெள்ளை எள்ளு வேணும்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு சால்ட்டு தேவையோ அதுக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. இதில் நான் காரத்துக்கு சில்லி பவுடர்லாம் சேர்க்கலைங்க. உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் முறுக்கு பொரிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு பெரிய குழி கரண்டியில் 1 கரண்டி எடுக்க போகிறேன். நீங்கள் மாவுக்கு தகுந்தா போல் எண்ணெய் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை இதில் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, கையை வைக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் நம்ம ஸ்பூனை போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் கை வச்சு கலந்துக்கலாம். இந்த எண்ணெய் சேர்க்கறதுனால முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயோட சூடு குறைஞ்சிருச்சு. நான் கை வச்சு மிக்ஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். முறுக்கு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் திட்டமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முறுக்கு மாவை நான் பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கை வச்சு அழுத்துனா பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாக இறங்கணும். மாவு வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்தால் நம்ம முறுக்கு பிழியும் பொழுது அருந்து வந்துடும். ரொம்ப லூஸாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும். முறுக்கு சாப்பிடும் பொழுது ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். எனக்கு இந்த மாவு பிசையறதுக்கு இந்த டம்ளரில் நான் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி யூஸ் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி செலவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவு ஒரு விதமாக தண்ணி எடுக்கும். இப்போ நம்ம முறுக்கு குழலில் மாவு சேர்த்துக்கலாம். நான் இந்த முறுக்கு குழல் தாங்க எடுத்திருக்கேன். இந்த 3 ஹோல்ஸ் இருக்கிற அச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் எப்போவுமே முறுக்கு பிழியறதுக்கு முன்னாடி லைட்டாக உள்ளே ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இதுலேயும் நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக மாவு அதில் சேர்த்து விட்டுடலாம். முறுக்கு குழாயில் நான் மாவு ஃபில் பண்ணிட்டேங்க. இதை பிழியறதுக்காக நான் ஜல்லிக்கரண்டி எடுத்திருக்கேன். அதுலேயும் பிழிஞ்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பட்டர் பேப்பர்லேயும் நம்ம பிழிஞ்சிட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். நான் 2த்துலேயும் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 2 சுற்று இல்லை 3 சுற்று, உங்களுக்கு முறுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கனம் தகுந்த போல் நீங்கள் வச்சுக்கலாம். நான் 3 சுற்று சுற்றிருக்கேன். இப்போ பட்டர் பேப்பரில் பிழிஞ்சு காட்டுறேன். பட்டர் பேப்பரில் பிழியும் பொழுது நீங்கள் பெருசாக கூட பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் 4 முறுக்கு பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள்.
சட்டுன்னு மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், சட்டுன்னு மேலே வந்துருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு முறுக்காக அதில் போட்டு விட்டுடலாம். முறுக்குக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், இல்லைனா எண்ணெய் குடிச்சிரும். ஒரு சைடு வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். முறுக்கு ஒரு பக்கம் வெந்த உடனே நான் திருப்பி விட்டுட்டேங்க. பாருங்கள், இந்த லைட் கோல்டன் கலர் வந்த உடனே முறுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துட்டேன். இப்போ பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் மாற்றி விட்டுறேன். மீதி எண்ணெய் இருந்தால் அதில் உறிஞ்சிடும், அதுக்காக தான் டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான முறுக்கு. இந்த சவுண்டுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு முறுக்கு செஞ்சு பாருங்கள். உளுந்து முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி முறுக்கு செஞ்சு இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டான கிறிஸ்பியான உளுந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க. அந்த கிவ்அவேல எப்படி கலந்துக்கிறது அதுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லோரும் கிவ்அவேல கலந்துக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.